நான் க்ரூஸ் பண்ணுறேன். ஆனால் இதுக்கே எனக்கு விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக தெரியுது. சூப்பர் போட்ஸ்லாம் போனோம்னா அவ்வளோ தூரத்துக்கு விண்ட் பிளாஸ்ட் இருக்காது, ஆனால் குறுக்கு வலிச்சிருங்க. ஆக்சுவலி ஹெல்மெட்டில் நான் பார்த்தீங்கன்னா கேமரா மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெயிட்டுக்கு டவுன் ஆகுதுங்க. ஏன்னா பேடிங் லூஸ் ஆகி போச்சு. அப்படியே வந்து லைட்டாக டவுன் ஆகும். அப்பப்போ கையில் லைட்டாக மேலே ஏற்றி விட்டுக்கிட்டு இல்லை நான் நிமிர்ந்து பேசிக்கிட்டே வருவேன். அதுதான் ஒன்று. இதில் தண்ணி விட்டுருங்க. இது நல்லது தாங்க. ஏன் தெரியுமா, டயர் நல்லா ஹீட் ஆகிருக்கும். அப்படியே இந்த தண்ணியில் கொஞ்சம் பட்ட உடனே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குளிர் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். மகேந்திரா தார் ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் இது கிடையாதுங்க. அது என்ன தான் கணக்கு வாங்குறாங்க இந்த சிங்கிளாக சுற்றுறதுக்கு மகேந்திரா தாரில் சுற்றுறாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்தாலே குறுக்கு கரெக்டாக வந்துட்டு கால் வந்து தட்டும். அவ்வளோத்துக்கு ஃப்ரீ இருக்காது. ஆனால் அதையும் வாங்கிடுறாங்க. சிங்கிள் ஆளுக்கு ஓகே தான். ஏன்னா 4x4 வாங்கினா நல்லா இருக்குங்க. ஆஃப் ரோட் பண்ண நல்லாயிருக்கும். மெயினுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளும் எங்கன்னா பிடிச்சி இழுத்துடலாம் தான் பார்க்குறேன். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட பார்க்கும்போது ஏதாவது வண்டி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் வண்டி வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ ஓட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். அதுவும் சர்வீஸ் எல்லாம் பண்ணி. ஆக்சுவலி ஹைவேலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஃப்ரண்ட்டில் இருந்தே ஆகணும். வேறு எங்கிட்ட ரைட் லெஃப்ட் பார்க்கவே கூடாது. அதுதான் சேஃப்டி. இதே ரோடில் தான் 360 எடுத்துகிட்டு பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இது எந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பேன். மவுண்ட் பண்ணிட்டு 360 எடுத்துருப்போம் வீடியோ ஃபுல்லாமே. அது அந்த மவுண்ட் உடஞ்சி போச்சு கொடைக்கானல் போகிறப்போ. அதனால் இதுலேயே விளாக் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக. ஆக்சுவலி நம்ம ஓட்டுறாளுக்கு இப்போ தெரியாது சவுண்டு எவ்வளோ. ஆக்சுவலி பேக் சைடு எவ்வளோ சவுண்டு போய்கிட்டு இருக்கு தெரியுங்களா. லைட்டாக வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்காங்க, கண்டிப்பாக பயந்துடும் அப்படியே. ஆனால் இந்த வெயிலுக்கு இந்த ஹீட்டுக்கெல்லாம் 2 வீலர்லாம் சத்தியமாக செட் ஆகாதுங்க. ஹீட் ஓவராக இருக்கும். ஆக்சுவலி நம்ம ரன்னிங்கில் போகும்போது ஆப்போசிட்டாக இவ்வளோ காற்று அடிக்குது பார்த்தீங்களா, அதனால ஹீட் உங்களுக்கு டக்குன்னு அவுட் ஆகிடும். ஆனால் லோக்கலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் எங்கிட்டு போகாது. ஆப்போசிட்டாக நம்ம ஸ்பீடாக போகிறோம், ஆப்போசிட்டாக காற்று வருது. அதனால வந்துட்டு நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டு இவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருக்குது, அந்த காற்று அப்படியே பேக்கில் போயிடும் ஹீட்டு. ஆனால் லோக்கலில் எந்த காற்று அடிக்காது. நம்மளும் வண்டி ஸ்லோவாக தான் மூவ் ஆகுமா. எவ்வளோ ஹீட் அடிக்கும் தெரியுங்களா. தலைவர் இண்டிகேட்டர் போடாமல் அப்படியே திருப்பிட்டு வருவாருங்க டக்குன்னு வண்டியை. அதுதான் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும். முன்னாடியே நம்ம போகிற 100ல் போகிறோம்னாலே ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்டில் கிராஸ் பண்ணிவிடுவோம் அந்த வண்டியை. நம்ம பார்க்காம வந்து வச்சுக்கலாம், அதுவே நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும். அப்பப்போ கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார வேண்டியதாக இருக்குது. அப்போ கொஞ்சம் காற்று கீழே போகுமா, கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும். ஹீட்னா என்ஜின் ஹீட் கிடையாதுங்க, வெயிலுக்கு வெக்க ஹீட்டாக இருக்கு உட்கார இடமே. நான் ஸ்டார்டிங்கில் மதுரைக்கு இடமே தெரியாதுங்க. அப்போ ஸ்கூல்
படிச்சுக்கிட்டு இருக்க டைமு 180 பல்சர் வச்சுருந்தேன். 2012 சொல்கிறேன் நான். அதை எடுத்துகிட்டு வந்தேங்க அங்கேருந்து. ஹெல்மெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை வச்சுட்டு சிம்மக்கல் சந்தைக்கு வந்தேன் புறா வாங்குறதுக்கு. ஐயோ என்ன வேலை அதெல்லாம் தெரியுங்களா. அந்த வண்டியிலுமே ஒரு 80-70 அவ்வளோதான். ஹெல்மெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த டைமே வந்துட்டு நான் போனேன். ஆனால் அந்த வண்டி கடைசியில் இன்ஜினே சீஸ் ஆகி போச்சு. அந்தளவுக்கு பண்ணி விட்டாங்க. சரி நம்மளும் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டு வண்டியை பார்ப்போம். வீட்டுக்கு வந்தால் வண்டி ஒர்க் ஷாப்பில் இருக்கிற என்னென்னு கேட்டாச்சுன்னா, நம்மளால் ஒரு சொந்தக்காரர் தான் தெரிஞ்ச ஒரு மதுரை போகணும் வண்டி கொடுங்க அப்படின்னு. அப்படியா நம்ம அப்போ என்ன தெரியும், அவ்வளோ நாலேஜ் கிடையாது இல்லை. இன்ஜின் ஆயிலே இல்லையா அங்கே வண்டியில். இவங்களை எடுத்துகிட்டு இந்த ஹைவேல விரட்டி வந்திருக்காங்க. பாதிலே வண்டி தீ பிடிச்சிட்டு ஸ்டக் ஆகி நின்று வச்சுக்க. இன்ஜின் அப்படியே உள்ள ஃபுல்லும் பிளாக் ஆகி போச்சு டோட்டலு. அப்படியே அது அப்படியே சும்மா வேஸ்ட்டாக போச்சு அந்த வண்டி. பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் 2 டைம் அது வண்டி வாஷ் பண்ணிவிடுவேன். செயின் லூப் அடிச்சுக்கிட்டே இருப்பேங்க. 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கே செயின் லூப் போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ தான் போன டைம் அடித்தேன். ஆனால் வந்துட்டு வாஷ் பண்ண ஒன்றும் அடிக்கலை. அப்படியே காலியாக சொல்லி விட்டாச்சு. ஆனால் ஆக்சுவலி செயின் லூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டூல் வாங்கி போடுங்க, சூப்பராக இருக்குங்க. நானே ஃபஸ்ட் டைம் மோட்டூல் ரேட் அதிகம். 250 ருபீஸோ 280 வருதுன்னு நினைக்கிறேன். லிக்யூட்னா எப்படி சொல்கிறீங்க, ஆயில் மாதிரியே இருக்குங்க. எவ்வளோ ஸ்ப்ரே அடித்தாலும் அந்த ஸ்போம் மாதிரி வந்து அடிக்கிறது கிடையாது, அடைக்கிறது கிடையாது. லிக்யூட் மாதிரி வருதுங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலு. நான் தான் மோட்டரில் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்லா இருந்துச்சு. இனி அதவே நான் யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இன்ஜின் ஆயிலுமே ஃபுல் சிந்தட்டிக் அதான் வருது. எப்படி பார்த்தீங்கன்னா மோட்டோலு தான் ஃபுல்லி சிந்தட்டிக்கு. அதான் இன்ஜின் ஆயிலுக்கு அதை போயிடலாங்க, ரெக்கமெண்டே அதான். பட் அதை விட பிராண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு அவ்வளோதாங்க. அதுவே காஸ்ட்லியானது தான். அதுவே ஒரு 4 லிட்டர் போடணும் நம்ம வண்டிங்களா இன்ஜின் ஆயிலெலாம். அங்கே ஒரு இனோவா பார்த்தா இங்கே ஒரு இனோவாங்க. ஹச்சாரா ஹரியானா வண்டிங்க இங்கே ஓடிக்கிருக்காங்க. செகண்ட் ஹேண்டில் எடுத்துருப்பாங்க போலங்க. அங்கிட்ட கார் ரேட்டு சீப்பு தானே, அதனால் வாங்கி ஓட்டுறாங்க போல். ஹச்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. தலைவர் 100ல் மெயின்டைன் பண்ணுறாரு போலங்க. அப்பா கார் தாங்க. இவ்வளோ ஹைவேலனா ஒரு டைம் இதே நான் சிவகங்கை போயிருந்தேங்க. போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ஸ்டாரில் வந்துட்டு அடித்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. 124 132 140. அப்பா வின் பிளாஸ்ட், சரியான வின் பிளாஸ்ட், முடியல. ஆக்சுவலி எதிர்காத்து, அதனால வின் பிளாஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கு. பார்த்தீங்களா, அப்படியே இங்கிட்டு வந்துட்டான் பாருங்க. ஷூ எப்படியா இப்படிலாம் வேற லெவலியா. அவ்வளோ க்ரூஸ் பண்ணி வந்து தலைவர் ரைட்டில் வந்துட்டார் பார்த்தீங்களா. இந்த கார் ஆக்சுவலி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி வராப்புல.